Hello guys, very good evening to you all. Okay, so இன்னைக்கு நம்மளோட ஒரு லெக்சர் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு இல்லையா, லாஸ் ஆஃப் மோஷனில், அந்த லெக்சர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் கவர் பண்ண போகிறது 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக 4 கிடையாது, 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். பட் ரெண்டுலேயுமே ஃப்ரிக்ஷன் இருந்தால் என்ன, ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 4 டாபிக்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி லாஸ் ஆஃப் மோஷன் எந்த பாயிண்ட்லேருந்து வேணாலும் வரலாம். இந்த கம்ப்ளீட் சாப்டரோட நியூமரிக்கல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எ பாடி புஷ் அகெயின்ஸ்ட் அ வால். ஒரு வாலுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பிளாக்கை புஷ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் புஷ் பண்ணுற ஃபோர்ஸால் அந்த பிளாக் வால் மேலே ஸ்டேபிளாக நிற்க முடியுமா முடியாதா? அப்படி நிற்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், அதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சர்க்குலர் ட்ராக். ஒரு வெஹிக்கிள், மேபி ஒரு காரோ இல்லை பஸ்ஸோ, ஈவன் ஃபார் சைக்கிள் ஆல்சோ. ஓகே, ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் டேர்ன் ஆகும்போது இவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய மினிமம் வெலாசிட்டி என்ன? ஓகேவா? ஸோ இவ்வளோ வெலாசிட்டி வரைக்கும் போனால் சேஃப்டி, இந்த வெலாசிட்டியை கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய டேர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் லிமிட் ஸ்பீட் அப்படின்னு அவங்களே போட்டிருப்பாங்க. 35 km/h, 40 km/h அப்படின்னு. ஸோ அந்த வெலாசிட்டியை எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயே சர்க்குலர் ட்ராக் ஒருவேளை ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருந்தால் என்ன, ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன. ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்கிங் ஆஃப் ரோடு. பேங்கிங் ஆஃப் ரோடுக்கும் சர்க்குலர் ட்ராக்குக்கும் ரொம்ப சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. நார்மலாக ஹரிசாண்டலாக இருக்க ஒரு ட்ராக், ஓகே, ஹரிசாண்டலாக இருக்கிற ஒரு சர்க்குலர் ட்ராக்கில் ஒரு வெஹிக்கிள் டேர்ன் ஆகும்போது வர கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் சர்க்குலர் ட்ராக்கில். இதுவே ஹரிசாண்டலாக இல்லாமல் இன்க்ளைனாக ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் போகும்போது உங்களுக்கு ட்ராக் வந்து சர்க்குலராக பெண்ட் ஆகும் இல்லையா. இப்போ பெண்ட் ஆகிற அந்த சர்க்குலர் ட்ராக் ஹரிசாண்டலாக இல்லாமல் இன்க்ளைனாக பெண்ட் ஆகும். அந்த மாதிரி இன்க்ளைனாக இருக்கிற சர்க்குலர் ட்ராக்கில் ரோடை அவங்க கொஞ்சம் இன்க்ளைனாக மேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ஃபிசிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சர்க்குலர் ட்ராக்கில் வண்டி டேர்ன் ஆகும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போக முடியும், அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுலேயே ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டாக இது எல்லாத்துக்கும் ரிலவெண்ட்டாக இருக்கிற நியூமரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷனில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வித்தவுட் டிலே வில் ஸ்டார்ட். ரைட், ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஓவர் வியூ கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறது எ பிளாக் புஷ் அகெயின்ஸ்ட் வால். ஓகே, விச் மீன்ஸ் உங்ககிட்ட இப்போ ஒரு வால் இருக்கு. ஓகேவா? இந்த வாலில் ஓகே, இஃப் தேர் இஸ் எ வால், இந்த வால் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். ஓகேவா? ரஃப் சர்ஃபேஸ். இந்த வாலுக்கு ஸ்டேட்டிக் கோஎஃபிஷியன்ட்டும் கொடுத்துருக்காங்க, கைனமேட்டிக் கோஎஃபிஷியன்ட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மோஸ்ட்லி மியூன்னு தான் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணுங்கிற ரீசனுக்காக மியூ எஸ்ஸும் கொடுக்குறேன், மியூ கேவும் கொடுக்குறேன். ஓகேவா? மியூ எஸ்ஸை யூஸ் பண்ணணுமா, மியூ கேவை யூஸ் பண்ணணுமாங்கிறது இப்போ நான் சொல்ல போகிற கண்டிஷனில் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? லிசன். நவ் உங்ககிட்ட இப்போ ஒரு பிளாக் இருக்குது. இட் மே பி எ புக் ஆர் எனி பிளாக். ஏதோ ஒரு புக்கோ ஒரு பிளாக்கோ இருக்குது. அந்த புக்கு இல்லாட்டி அந்த பிளாக்கோட மாசை எம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு வெர்டிக்கல் வால். இந்த வால் பக்கத்தில் இப்படி நீங்கள் ஒரு புக்கை வைக்கிறீங்க இல்லை ஒரு பிளாக்கை வைக்கிறீங்க. வச்சுட்டு கை எடுத்தீங்கன்னா இந்த பிளாக் என்ன ஆகிடும், கீழே விழுவும் இல்லையா. ரீசன், இந்த பிளாக் மேலே வெர்டிக்கலாக டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற வெயிட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த பிளாக்கை கீழே புஷ் பண்ணி இழுத்துருமா. ரைட், இப்போ கண்டிஷன் என்னன்னா இந்த பிளாக் இந்த வால்ல இருந்து கீழே விழக்கூடாது. இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் சார், இது கீழே விழாமல் பார்த்துக்கணும்னா என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேசிக், நீங்கள் கீழே இருந்து இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான ஃபோர்ஸை கொடுத்தீங்கன்னா இந்த பிளாக் இப்போ கீழே விழாது. கரெக்டாக? இந்த பிளாக் கீழே விழ ட்ரை பண்ணுது, ரீசன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது இப்போ கீழே விழக்கூடாது அப்படின்னா பாட்டமில் நீங்கள் உங்கள் கையை வச்சு இந்த புக்கோவோ இல்லை இந்த பென்னோ இல்லை இந்த பிளாக்கோட வெயிட்டுக்கு ஈக்குவலண்டான ஃபோர்ஸை கொடுத்து மேலே புஷ் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நீங்கள் அப்வேர்ட் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிடும். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? ரெண்டு பேலன்ஸ் ஆகிடும். அதனால இப்போ இந்த பிளாக் கீழே விழாது.
இது மட்டும்தான் பண்ண முடியுமா சார்னா? நோ, இன்னொரு மெத்தட் இருக்கு. நீங்க இப்படி புஷ் பண்ணி கூட இந்த பிளாக்கை கீழே விழ விடாம பிடிக்க முடியும். இப்போ நீங்க இப்படி எதுக்கு வாலுக்கு அகைன்ஸ்டா புஷ் பண்றீங்க, ஆனாலும் இப்போ இந்த பென்னோ இல்லை இந்த பிளாக்கோ கீழே விழாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, பிசிக்ஸ் என்ன, அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நவ் இப்போ இந்த பாலை கீழே விழ விடாம தடுக்கிறதுக்காக நீங்க இந்த வாலுக்கு அகைன்ஸ்டா எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸை கொடுத்து புஷ் பண்றீங்க. நீங்க புஷ் பண்ற இந்த ஃபோர்ஸால இந்த மாஸ் இப்போ கீழே விழல. ஏன் சார் கீழே விழல? ஆக்சுவலா என்னென்ன ஃபோர்ஸஸ் இப்போ ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாஸ் மேல டவுன்வர்ட், இந்த மாஸ் மேல டவுன்வர்ட் mg அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டவுன்வர்ட் ஆக்ட் ஆன mgங்கிற ஃபோர்ஸை, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை யாரு இங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க? யாரோ ஒருத்தங்க இங்க பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பேலன்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த மாஸ் கீழே விழுந்திருக்கணும் இல்லையா? அப்ப யாரோ இந்த mgங்கிற ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டா இதுக்கு ஈக்குவலண்டாவோ இல்லை இதை விட அதிகமாவோ ஃபோர்ஸ் கொடுத்து இதை பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸ் எங்க சார் ஆக்ட் ஆகிருக்க முடியும் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல. திஸ் இஸ் நத்திங் பட் கான்டாக்ட் ஏரியா. ஓகேவா? கான்டாக்ட் ஏரியா, இந்த பிளாக்குக்கும் இந்த வாலுக்கும் நடுவில் இருக்கிற கான்டாக்ட் ஏரியா. இந்த கான்டாக்ட் ஏரியால என்ன ஃபோர்ஸ் சார் ஆக்ட் ஆக முடியும்? கான்டாக்ட் ஏரியால என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக முடியும்? ஒன்லி த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற இந்த mg ஃபோர்ஸை இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியும். நவ் த சிச்சுவேஷன், இந்த மாஸ் கீழே விழக்கூடாது அப்படின்னா டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற இந்த mg ஃபோர்ஸை விட அதிகமாவோ இல்லை ஈக்குவலாவோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாசால கீழே விழ முடியாது. இதான கேஸ், இதான நான் பண்ணணும்னு சொன்னேன். எனக்கு இந்த மாஸ் கீழே விழக்கூடாது சார். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த வாலுக்கு அகெயின்ஸ்டா நான் ஃபோர்ஸை கொடுக்கணும். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் இங்க இருந்தாலும் இந்த டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி சார் கிரியேட் ஆகுது அப்படின்னா, நீங்க மாஸ் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. இந்த மாஸ் இந்த வால் மேல நீங்க கொடுத்த அதே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த மாஸ் இந்த வாலை புஷ் பண்ணும் அதே ஃபோர்ஸ் கொடுத்து. ஏன்னா நீங்க அந்த பிளாக்கை புஷ் பண்றீங்க இல்லையா? அப்ப பிளாக் வாலை புஷ் பண்ணும். வால் திருப்பி என்ன பண்ணும்? நீ ஏன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறியோ அதே ஃபோர்ஸை நான் ஓ மேல கொடுப்பேன் அப்படின்னு இது திருப்பி அதுக்கு ஈக்குவலண்டான நார்மல் ஃபோர்ஸை கொடுக்கும். இதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ரீசன், கான்டாக்ட் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல the normal force is nothing but the external force. நீங்க வெளியில இருந்து புஷ் பண்ணீங்க இல்லையா, அந்த external force தான் normal force. ஞாபகம் வச்சுக்கோங்க. Clear? Now the condition, the mg or the weight of the block is lesser than or equals to the frictional force. frictional force என்ன? இந்த பிளாக்குக்கும் இந்த வாலுக்கும் நடுவுல கிரியேட் ஆகிற frictional force எதுக்குப்பா ஈக்குவல்? frictional force is equals to mu times normal force. Okay, now என்ன mu இது? mu s ஆ mu k வா? நான் என்ன கண்டிஷன் சொன்னேன்? எனக்கு இந்த பிளாக் கீழே ஸ்லைட் ஆக கூடாது, நகர கூடாது. இது நகர்ந்தாதான் mu k வரும். இவர் நகரலனா mu s தானே இருக்கும். அப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டியது mu s தான் இந்த சிச்சுவேஷனுக்கு. ரீசன், வால்ல இருந்து பிளாக் கீழே ஸ்லைட் ஆக கூடாது. ஆல்வேஸ் இட் ஷுட் ரெஸ்ட். வாலோட ரெஸ்ட்லயே தான் இது இருக்கணும். ஸோ ரெஸ்ட்லயே இருக்கணும்னா ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த சம்ல மியூன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அது மியூ எஸ் தான் அப்படின்னு. ஏதாவது ஒரு சில சம்ல மியூ எஸ்ஸும் கொடுத்துருக்கலாம், மியூ கேவும் கொடுத்துருக்கலாம். பட் நம்ம எதை பிக் பண்ணணும்? மியூ எஸ்ஸை தான் பிக் பண்ணணும் இந்த சிச்சுவேஷனுக்கு. எனக்கு ஸ்லைட் ஆகக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு பதிலாக நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? மியூ எஸ் இன்டு த நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேவா? நவ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் மோர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு. சார் இவர் இது மோர் தென் தானே?
Okay, so more than or equals to mg divided by mu s. Clear? இப்போ நீங்க வெளியில இருந்து புஷ் பண்றீங்க இல்லையா, வாலுக்கு அகைன்ஸ்டா புஷ் பண்றீங்க இல்லையா, அப்படி புஷ் பண்ணும்போது நீங்க கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ். ஓகே, நீங்க புஷ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணணும் அப்படின்னா weight divided by mu s. The force, the external force is more than weight divided by mu s. நமக்கு ஆல்ரெடி தெரியும் mu s ஆ இருந்தாலும் சரி, mu k வா இருந்தாலும் சரி, mu r ஆ இருந்தாலும் சரி, the coefficient of friction இருக்கு இல்லையா, static coefficient of friction, kinematic coefficient of friction and rolling friction. இந்த மூணு பேர்த்திலையும் வர coefficient of friction constants எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னா 1 விட கம்மியா தான் இருக்கும். not equal to 1, lesser than 1. 0ல இருந்து less than 1 குள்ள மட்டும் தான் mu இருக்கும். அப்போ this mu s always, the mu s always less than 1. கரெக்ட்டா? less than 1. so less than 1 னா இங்க பாருங்க mg divide by less than 1 அப்படினா என்ன அர்த்தம்? anything by less than 1 is more than the thing. okay, for example 10 divided by 0.5 அப்படினா கண்டிப்பா இது 10 விட அதிகம் தான். 10 divided by 0.7 அப்படினா கண்டிப்பா more than 10. 10 divided by 0.2 definitely more than 10. so anything by lesser than 1, answer என்ன வரும்? more than the numerator. numerator விட அதிகமான ரிசல்ட் தான் கொடுக்கும் அது. so mg divided by less than 1 அப்படினா இதோட மீனிங் the result, this result more than mg. அப்போ நீங்க எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் definitely more than mg. அதோட வெயிட்டை விட, இந்த பிளாக்கோட வெயிட் என்னவோ அதை விட அதிகமா ஃபோர்ஸ் கொடுத்தாதான் உங்களால அந்த பிளாக் கீழே ஸ்லைட் ஆகாம விழவிடாம தடுக்க முடியும். கிளியர்? இந்த கேஸ் புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலாஸ், இந்த கண்டிஷன்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஃப்ரிக்ஷன். ஓகே, இப்போ வித்தவுட் ஃப்ரிக்ஷனா இருந்தா என்ன சார் பண்ணணும்? வித்அவுட் ஃப்ரிக்ஷன், which mean smooth surface. ஒருவேளை smooth surface ஆ இருந்துச்சு அப்படின்னா, இந்த வால் smooth surface ஆ இருந்து இங்க ஒரு மாஸ் m ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க பெர்பெண்டிகுலரா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருந்தாலும் இந்த மாஸ் கீழே விழதான் செய்யும். ரீசன், டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற mg பேலன்ஸ் பண்ண இப்ப இந்த பக்கம் எந்த ஃபோர்ஸும் கிரியேட் ஆகாது. ரீசன், இது ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகேவா? பட் நீங்க இப்படி ஃபோர்ஸ் கொடுக்கிறதுக்கு பதிலா ஃபோர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபோர்ஸ். ஓகே, இப்போ if this is theta, ஓகே, ரீசால்வ் பண்ண என்ன ஆகும்? இந்த f இன்க்ளைனா இருக்க f மேல போனா f cos theta இங்க போகுமா? f cos theta. நெக்ஸ்ட் upward f sin theta, then downward is mg. now this f sin theta is more than or equals to mg இருந்தா இப்போ இந்த பிளாக் கீழே விழாம இருக்கும். ஓகேவா? ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா f நீங்க என்ன பண்ணணும்? டவுன்வர்ட்ஸ் இன்க்ளைனா கொடுக்கணும். டவுன்வர்ட்ஸ் இன்க்ளைனா கொடுக்கணும். சார் அப்வர்ட் இன்க்ளைனா கொடுத்தா அப்பவும் கீழே விழுந்துடும், உங்களால நிப்பாட்டவே முடியாது. அப்வர்ட் இன்க்ளைனா கொடுத்து இது ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா இப்போ இந்த ஃபோர்ஸை ரீசால்வ் பண்ணீங்கன்னா f cos theta இப்படி வரும், f sin theta கீழே வந்துடும். ஸோ mgயும் f sin thetaவும் டவுன்வர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜிங்கிற ஃபோர்ஸ்ல விழுகிறதுக்கு பதிலா mg ஃபோர்ஸ்ல விழுகிறதுக்கு பதிலா mg plus f sin thetaங்கிற ஃபோர்ஸ் அதிகமான ஃபோர்ஸ்ல விழும் அது. ஓகே, ஸோ ஃபார் ஸ்மூத் சர்ஃபேஸ் நீங்க எஃப்ங்கிற ஃபோர்ஸை இப்படி அப்வர்ட் இன்க்ளைனா கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸை ரீசால்வ் பண்ணும்போது எஃப் காஸ் தீட்டா அண்ட் எஃப் சைன் தீட்டா அப்வர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ எஃப் சைன் தீட்டா எம்ஜியை விட அதிகமாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாவோ இருந்துச்சுன்னா டெஃபினட்டா இந்த பிளாக் கீழே விழாம தடுக்க முடியும். கிளியர்? இந்த கேஸ் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நவ் வில் மூவ் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு வெஹிக்கிள் சர்க்குலர் ட்ராக்ல டேர்ன் ஆகும்போது, ஓகே,
எப்படி சார் மேக்ஸிமம் வெலாசிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ஒருவேளை ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் என்ன நடக்கும், ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நவ் listen, I have one video, right? So இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் இது கிளியரா புரியும் நம்புறேன். ஓகே, இது ஒரு சர்க்குலர் ட்ராக். ஓகேவா? இது ஒரு சர்க்குலர் ட்ராக். இந்த சர்க்குலர் ட்ராக் ஹரிசாண்டலா இருக்கு. ஓகே, ஹரிசாண்டலா இருக்கு. இதுல ஒரு வெஹிக்கிள் டர்ன் ஆகுது. இவங்க டர்ன் ஆகும்போது இருக்கிற ரேடியஸ். ஓகே, இப்போ இதுதான் சென்டர் அப்படின்னா சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ். 1 minute. சென்டர்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் இஸ் r. ஓகே, listen. So இந்த ரேடியஸ் சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ r அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ் r. இப்போ இந்த வெஹிக்கிள் இந்த ட்ராக் மேல இந்த வெஹிக்கிள் போகுது இல்லையா, இதோட டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி இஸ் v. The tangential velocity is v. Okay, now it is revolving. Okay, இப்போ மூவ் ஆகுது, vங்கிற வெலாசிட்டில மூவ் ஆகுது. இப்போ vங்கிற வெலாசிட்டில வந்துட்டு இருக்கு. சோ இது horizontal surface. Okay, the track is horizontal surface. Incline கிடையாது, இது ஒரு horizontal surface. இப்போ என்னென்ன forces act ஆகுது? Okay, listen carefully. என்னென்ன forces இங்க act ஆகுதுன்னு பாருங்க. Listen. Now the weight of the car is acting vertically downwards. Okay va? Weight of the car is acting vertically downwards and road kudukra normal force. Road kudukra normal force is acting vertically upwards. என்னன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இந்த vehicle இந்த டர்ன்ல திரும்பும்போது there will be centrifugal force. Okay, centrifugal force is acting outward. Okay, centrifugal force is acting outward. Centripetal force is acting inward. This is centripetal force. Okay, now the frictional force, இங்க டயர் இருக்கு இல்லையா, இந்த டயர் இருக்கும் இதே மாதிரி, இங்கே டயர் இருக்கும். ஓகே, சோ பின்னாடி டயர் இருக்கும். எல்லா டயர்லயுமே இங்க ஒரு ஃபிரிக்ஷன், இங்க ஒரு ஃபிரிக்ஷன், இங்க ஒரு ஃபிரிக்ஷன், இங்க ஒரு ஃபிரிக்ஷன். சோ இங்க ஒரு டயர் இருக்கும் இல்லையா, இந்த எல்லா டயர் மேலயுமே ஆக்ட் ஆகுற ஃபிரிக்ஷன், the total friction acting in this direction is F. frictional force F மொத்தமா ஆக்ட் ஆகுது. இந்த பக்கம் மொத்தமா ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் centrifugal force. This centrifugal force is nothing but mv square divided by r. mv square divided by r. R is nothing but what? R is nothing but radius of the circular track. இந்த vehicle turn பண்ற circular track ஓட radius தான் r. ஓகேவா? So r is radius of the circular track. This v is the vehicle move ஆகுற velocity. vங்கிற velocityல தான turn ஆகுறாங்க இவங்க. vங்கிற velocityல turn ஆகுறாங்க. இப்போ அந்த velocity தான் v. So mv square by r அப்படிங்கிற centrifugal forceம் இந்த டயர் மேல ஆக்ட் ஆகுற total frictional force. இந்த டயர் மேல, இந்த டயர் மேல, இந்த டயர் மேல, இந்த டயர் மேல, 4 டயர் மேலயும் ஆக்ட் ஆகுற total frictional force. If it is balanced, then இந்த vehicle எக்ஸாக்ட்டா இப்படியே மூவ் ஆகும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இந்த vehicle வந்து இப்படி டர்ன் ஆகுது, இப்படி டர்ன் ஆகுது. டர்ன் ஆகும்போது இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா, சார் சென்ட்ரிபீட்டல் கன்சிடர் பண்ணக்கூடாது. சென்ட்ரிபீட்டல்ங்கிறது இந்த கார் ட்ராக் மேல கொடுக்குற ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் தான் கார் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். ஓகேவா? we should consider only the force acting on the car, right? This centripetal we should not consider. Centripetal consider பண்ணக்கூடாது. only we consider centrifugal. centripetal எப்ப சார் கன்சிடர் பண்ணலாம்னா, ஒருவேளை இந்த காருக்கும்
நடுவில் இந்த சென்டர் சர்க்குலர் ட்ராக் இருக்கு இல்லையா, இந்த ட்ராக்குக்கு நடுவில் ஒரு ரோப் ஏதாவது கட்டி இருந்தாங்க அப்படின்னா திஸ் சென்ட்ரிபீட்டல் we can consider, or this is the friction is nothing but centripetal. This friction is nothing but centripetal. இப்போ இவரை வேணா சென்ட்ரிபீட்டல் எடுத்துக்கலாம், நீங்க தனியா ஒரு சென்ட்ரிபீட்டல் இருக்குன்னு எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஒருவேளை நீங்க ட்ராக் இப்போ லைக் ஒரு பெரிய ரோப் எடுத்து இந்த ரேடியஸோட சென்டர்ல இருந்து கட்டி இந்த காரை கட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ரோப் மேல ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் அந்த சிச்சுவேஷன்ல சென்ட்ரிபீட்டல். ஓகே, இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அதனால இங்க தனியா ஒரு சென்ட்ரிபீட்டல் கிடையாது. this friction is nothing but centripetal, that we need to assume. ஓகேவா? பட் சென்ட்ரிஃபியூகல்ங்கிறது கார் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ். this force is due to change its direction. சர்க்குலர் ட்ராக்ல அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுனால அவுட்வர்ட் ஆக்ட் ஆகுற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் mv ஸ்கொயர் பை r. இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் f. நவ் ஃபார் அவர் கால்குலேஷன், ஓகே, இப்போ இதுதான் அந்த கார். இந்த கார் மேல டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுறது வெயிட் ஆஃப் த கார். ஓகேவா? அப்வர்ட் ஆக்ட் ஆகுறது Fnங்கிற நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, ரைட் சைடு ஆக்ட் ஆகுறது mv ஸ்கொயர் டிவைட் பை r அப்படிங்கிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுறது சென்ட்ரிபீட்டல், அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், திஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி திஸ் mg இஸ் பேலன்ஸ்டு பை நார்மல் ஃபோர்ஸ். சார், இவரு தரைய புஷ் பண்றதும் தரை இவரை புஷ் பண்றதும் சேம், பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்பனா தரைக்கு உள்ளேயும் போகாது, தரையை விட்டு வெளியவும் போக தேவையில்லை. பட் டர்ன் ஆகும்போது இந்த சென்ட்ரிஃபியூகல் ஒருவேளை அதிகமா இருந்து ஃப்ரிக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல கார் அப்படியே வெளியில இழுத்துட்டு போயிடும் இல்லையா. பட் இங்கே இந்த கார் வெளியில இழுத்துட்டு போக கூடாது, அதுதான் கண்டிஷன், அதுதான் சேஃப். நீங்க சேஃபா டிராவல் பண்ணணும் இந்த சர்க்குலர் ட்ராக்ல அப்படின்னா இந்த கார் ஸ்லைட் ஆகக்கூடாது, ட்ராக்கை விட்டு ஸ்லைட் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் சென்ட்ரிஃபியூகல் should not more than the friction force. ரோடு இந்த வண்டியோட டயர் மேல கொடுக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமா இருந்துடக்கூடாது. இவரு ஃப்ரிக்ஷனை விட கம்மியா கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா இவரை விட அதிகமா இருக்கக்கூடாது. கிளியரா? சார், எப்படி சார் இது கம்மியா இருக்கலாம்னு சொல்றீங்க? அப்ப கம்மியா இருந்தா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால இந்த கார் இந்த பக்கம் போயிடுமா? நோ. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பத்தி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுதோ அவ்வளவுதான் ஆக்ட் ஆகும் ஃப்ரிக்ஷன். எப்போ? ஒன்ஸ் வி கிராஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். சார், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டுற வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் சேம். நீங்க லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தாண்டினாதான் கார் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்கும். கார் ஸ்லைட் ஆச்சுன்னா இப்போ கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் வரும். எனக்கு ஸ்லைடே ஆகக்கூடாது, அப்ப கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் இங்க வேலையே கிடையாது. ஒன்லி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இவர் கம்மியா இவர் அதிகமாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் சொல்றேன், இவர் கம்மியா இருந்து இவர் அதிகமா இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த வேல்யூ ஒருவேளை 50 நியூட்டன் வச்சுக்கோங்க, இவர் 40 நியூட்டன் இருந்தாருன்னா அப்போ ஆட்டோமேட்டிக் இவர் 40 நியூட்டனா மாறிடுவாரு. புரிஞ்சுதா? பட் இவர் 50 நியூட்டனா இருக்கும்போது இவர் 70 நியூட்டனா வரக்கூடாது. வந்தா கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும், கார் ஸ்லைட் ஆயிரும், ரோட்டை விட்டு வெளியே போயிடும். கிளியர்? ஸோ ஏன்னா நீங்க உங்களால கால்குலேட் பண்ண முடிஞ்சது என்னது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதான் இவங்க எஃப்எஸ் மேக்ஸ் னு கொடுத்திருக்காங்க. எஃப்எஸ் மேக்ஸ்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் இஸ் நதிங் பட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதனால தான் அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ திஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆர் எஃப்எஸ் மேக்ஸ். இந்த எஃப்எஸ் மேக்ஸ் அதிகமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஈக்குவல்ஸ் டு திஸ் mv ஸ்கொயர் பை r. mv square by r. Is this clear? Now what is fs max? What is fs max? fs max is mu into the normal force. Okay, so if it is more than or equals to this mv square by r, what? So
Okay, so inga this Fn is nothing but weight of the car is Fn. So inga neenga replace panningina this mu is equals to, okay, the mu is equals to mu into Fn is nothing but weight of the car is greater than or equals to mv square divided by r. Now m and m will cancel. So mu into g, okay, so mu into g is greater than or equals to v square by r. R I can say in the r anga pochuna r g times mu is root ena v square, okay, if it is greater than or equals to v. So this is, you know, the safest velocity. Root over r mu g. அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படினா there was no problem. Okay, அதை விட அதிகமா போயிட்டீங்க அப்படினா there will be problem. Okay, கண்டிப்பா இந்த வேல்யூ விட velocity should be lesser r equals to, okay, இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க, velocity is lesser than r equals to root over r mu times g. Clear? இதுதான் safest velocity for circular track if the mu is static coefficient. Sir, mu ங்கிறது static coefficient. Reason, car should not slide. car என்ன ஆக கூடாது? slide ஆக கூடாது. I hope this makes sense, right? So அதுதான் இந்த டயகிராம்ல தெளிவா சொல்லிருப்பாங்க. கார் இது ஒரு horizontal circular track, நாலு வீலிலுமே உங்களுக்கு friction act ஆகுது. The total friction is now acting as centripetal force, ஓகேவா? So right side act ஆகுறது centrifugal force which is mv square by r. கரெக்ட்டா? இங்க நார்மல் ஃபோர்ஸ் பாக்கும்போது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுற weight தான் நார்மல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகும். So the centripetal force should not be centripetal, it is centrifugal pa, centrifugal not centripetal, okay, centrifugal force is mv square by r, but the centripetal is frictional force. Centripetal is frictional force, okay va? So this mv square by r is lesser than or equals to mv square by r is lesser than or equals to fs max. Okay, அப்படி இருந்துச்சுனா that is what safest velocity. ஒருவேளை இங்க பாருங்க, இந்த centrifugal force அதிகமா இருந்தா இந்த கார் என்ன பண்ணும்? ட்ராக் விட்டு வெளியே போய்டும், ட்ராக் விட்டு வெளிய போய்டும். centrifugal if it is more than the frictional force, which means the velocity, இந்த velocity root over r mu g விட அதிகமா போச்சுனா இதுதான் நடக்கும். r mu g விட அதிகமா போச்சுனா vehicle track விட்டு வெளியே போய்டும். ஓகேவா? அப்படி போகாம எக்ஸாக்ட்டா அதே ட்ராக்ல போகணும் அப்படினா v ஓட வேல்யூ இஸ் லெஸர் தென் r equals to root over r mu g. Is this clear? Right. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் friction. friction வரும்போது okay, you know the downward force is mg on the car, the upward force is Fn, okay, the right side act ஆகிற force is mv square by r ங்கற centrifugal not petal. இதுதான் centripetal என்ன சார் அப்படினா that is frictional force, okay, maximum static frictionக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம், இல்லாட்டி maximum static friction விட கம்மியாவும் இருக்கலாம். that was not a problem, okay, right. Next, இந்த சிச்சுவேஷன்ல நம்ம கால்குலேட் பண்ணோம். So this v is lesser than or equals to root over mu r g. This is the maximum safest velocity. Sir, இதுதான் maximum velocity. இதை விட கம்மியா போனீங்கன்னா yeah, which is also safety. அந்த maximum velocity விட கம்மியா போனீங்கன்னா சேஃப்டி தான்.
மேக்ஸிமம் தாண்டி தான் போயிடக்கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ வித்தவுட் ஃப்ரிக்ஷன் சார், ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன சார் நடக்கும்? இங்க இந்த சர்க்குலர் ட்ராக்ல ஃப்ரிக்ஷன் ஒரு வேலை இல்லைன்னா அந்த வெஹிக்கிள் டர்ன் ஆகும்போது downward act ஆகுறது mg, right? The upward force is normal force, which is also right. The right side force is mv square by r ங்கிற centrifugal force. But left side frictional force வரணும்ல, இது 0 ஆயிடும் ஒருவேளை ஸ்மூத் சர்க்குலர் ட்ராக்கா இருந்தா. ஃப்ரிக்ஷன் இல்லாம இருந்துச்சுன்னா, ஸோ ஃப்ரிக்ஷன் இல்லாத சர்க்குலர் ட்ராக்ல நீங்க என்ன வெலாசிட்டியில போனாலும் சரி, நீங்க கண்டிப்பா ஸ்கிட் தான் ஆவீங்க. யூ cannot prevent, உங்களால அதை ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஹரிசாண்டல் சர்க்குலர் ட்ராக்கா இருந்து ஃப்ரிக்ஷன் இல்லாம ஒருவேளை அது ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா, ஸ்லைட் பண்ணும்போது நீங்க 0.08 மீட்டர் பர் செகண்ட்ல போனாலும் சரி, இல்ல 80 மீட்டர் பர் செகண்ட்ல போனாலும் சரி, இல்ல 1000 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில போனாலும் சரி, கண்டிப்பா நம்ம ட்ராக்ல இருந்து ஸ்லைட் ஆயிட்டு தான் போவோம். ஓகே, ரீசன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு தேவையான ஃப்ரிக்ஷன் இஸ் 0 ஃபார் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ இதுல சேஃபஸ்ட் வெலாசிட்டிங்கிறது 0 தான். நீங்க டர்ன் ஆகாம ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க டர்ன் ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிட் ஆகி தான் ஆகணும், ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்க போறது, இதே ஹரிசாண்டல் சர்க்குலர் ட்ராக்குக்கு பதிலா ஓகே ஒரு இன்க்ளைன்டு சர்க்குலர் ட்ராக் வந்துச்சுன்னா, இன்க்ளைன்டு சர்க்குலர் ட்ராக்னா என்ன சார்? விச் இஸ் நத்திங் பட் மவுண்டைன்லாம் இருக்கும் இல்லையா ட்ராக், அதுதான் இன்க்ளைன்டு சர்க்குலர் ட்ராக். அந்த மாதிரி ட்ராக்ல நடக்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். லெட் வி ஹாவ் சம் விஷுவல். ஓகே, நவ் சேம் இது ஹரிசாண்டல் சர்க்குலர் ட்ராக். இப்போ அந்த வண்டி அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறுது, ரைட்? இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல ஏறும்போது சர்க்குலர் ட்ராக்கை இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? சர்க்குலர் ட்ராக்கை இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஓகே, there will be some inclination. சார், ஒரு இன்க்ளினேஷன் இருக்கும். ஓகே, லிசன். இப்போ இந்த மாதிரி இன்க்ளைனா இருக்கும், இந்த சர்க்குலர் ட்ராக் வந்து இன்க்ளைனா இருக்கும். வித்தவுட் ஃப்ரிக்ஷன் சார், ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ஃப்ரிக்ஷன் வந்தா என்ன ஆகுங்கிறத அடுத்த ஸ்லைடு சொல்றேன். இப்போ ஃப்ரிக்ஷன் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஃப்ரிக்ஷன் இல்ல, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சார்? இந்த காரோட வெயிட் இஸ் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். கரெக்டா? காரோட வெயிட் என்ன பண்ணும்? வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். mgன்னு வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். I will use another color. I think the yellow is best. Okay, the car is acting vertically downwards, or I can use blue. I think better. Listen, car oda weight is acting vertically downwards. mg is acting vertically downwards. Okay va? வேற என்னென்ன forces இருக்கீங்க? வேற by resolving it we will get mg cos theta here. கரெக்ட்டா? ஏன்னா இது theta தான் இல்லையா? if this is theta, this is also theta. So mg இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா you will get mg cos theta here. ஓகேவா? then you will get mg sin theta here. mg sin theta இங்க இருக்கும். இப்போ சர்க்குலர் ட்ராக்கோட சென்டர் இங்க எங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கு சர்க்குலர் ட்ராக்கோட சென்டர். ஸோ இதுதான் radius of the circular track. Radius of the circular track is r. இப்போ இந்த கார் வந்து அப்படியே டர்ன் ஆகுது. டர்ன் ஆகும்போது இந்த சர்க்குலர் ட்ராக்குக்கு அகைன்ஸ்டா இந்த டைரக்ஷன்ல there will be centrifugal force mv square by r அப்படிங்கிற centrifugal force ஆகும். ரீசன், இட்ஸ் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன். சார், வெலாசிட்டியும் இருக்கு, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுறதுனால there will be acceleration. சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் அவுட்வர்ட் ஆக்ட் ஆகும். அந்த ஆக்சலரேஷன் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் இது mv ஸ்கொயர் பை ஆர். இங்க v ஸ்கொயர் பை ஆர்ங்கிறது சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இன்டு மாஸ் இஸ் அ ஃபோர்ஸ். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். கரெக்டா?
Then இப்போ இதுதான் கான்டாக்ட் ஏரியா. இந்த கான்டாக்ட் ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது என்னது? நார்மல் ஃபோர்ஸா? சோ அதனால இது நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் Fn or N or Fn ஏதோ ஒன்று. ஓகேவா? நார்மல் ஃபோர்ஸ். Now tell me what is normal force here? Normal force is mg sin theta. கரெக்ட்டா? Normal force mg sin theta. There is no frictional force. சார் இங்க frictional force கிடையாது. ரைட்டா? சரி. இப்போ நான் இதை ரீசால்வ் பண்றேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. என்ன ரீசால்வ் பண்றேன்னு பாருங்க. இந்த Fn இங்க இருக்கிற Fn இங்க கொண்டு வந்தா என்னவா மாறும்? சார் இது தீட்டானா இதுவும் தீட்டா தானே. அப்ப இந்த Fn இங்க போச்சுன்னா அது Fn into cos theta. கரெக்ட்டா? இங்க வந்துச்சுன்னா Fn into sin theta. Now at car பொறுத்த வரைக்கும் there is no friction pa. We are considering it is zero friction, smooth circular track. ஸ்மூத்தா இருக்கிற ஒரு ட்ராக் இது. ஓகேவா? so there is no friction இங்க கிடையாது. ஓகே, சரி. ரைட் சைடு ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் is Fn sin theta. Fn sin theta. left side act ஆகிற ஃபோர்ஸ் is mv square by r. இங்க ஆக்ட் ஆகிறது mv square by r. the downward force is mg தான் downward force. upward force is Fn cos theta. கரெக்ட்டா? so upward force is Fn cos theta, downward force is mg, right side force is Fn sin theta, left side force is mv square by r. இப்போ இந்த கார் இந்த மாதிரி எங்கவும் ஸ்லைட் ஆக கூடாது அப்படினா the left side force should be balanced by right side force. யாரு? Fn sin theta ஓட பேலன்ஸ் ஆகணும். next this Fn cos theta should be balanced by mg. சார் ஃபர்ஸ்ட் ஒண்ணொண்ணா பேலன்ஸ் பண்ணுங்க. மேல இருக்கிறது Fn cos theta. ஓகே, Fn cos theta should be balanced by the downward force which is mg. டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற mg ஆல இந்த Fn cos theta பேலன்ஸ் ஆகணும். ஆல்ரெடி வாட் இஸ் Fn? Fn னா mg. Fn is mg cos theta. No, it is not mg sin theta. 1 minute. It is not mg sin theta. It is mg cos theta. Okay. It is mg cos theta, right? So Fn க்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்? mg cos theta போட்டீங்கன்னா okay into cos theta is equals to mg. One minute. The left side force is equals to mv square by r. This mv square by r should be balanced by Fn sin theta. Sir, Fn sin theta வால இந்த mv square by r should be balanced. What is Fn? Fn na it is mg. இங்க பாருங்க, Fn is nothing but mg cos theta. கரெக்ட்டா? so Fn க்கு பதிலா நீங்க mg cos theta போட்டுக்கலாம். or we can tell this v square is equals to Fn r into Fn into sin theta divided by m. Okay, or this v is equals to root over r into Fn sin theta divided by m. Okay, இது smooth surface ஆ இருந்துச்சுனா, smooth surface இருக்கிற circular track க்கு we should use this concept. Okay, ஓகேவா? இது smooth surface க்கு. So by resolving this n sin theta and n cos theta act ஆகுது, downward வந்து mg act ஆகுது. ஓகேவா? so this n cos theta அதான் n cos theta is nothing but Fn cos theta. It should be equals to mg. ஓகேவா? n cos theta should be equals to mg ஆ இருக்கணும். so
நாம வந்து in terms of fn sin theta லே போட்டுக்கிட்டோம். They are finding in terms of tan theta. இங்க பாருங்க இங்க fn இருக்குல, fn க்கு பதிலா இந்த இடத்துல fn க்கு பதிலா நீங்க எதை யூஸ் பண்ணலாம்? fn னா mg cos theta வரும் இல்லையா? You can use that term also. Okay? Right. So r v is equals to root over rg tan theta, or tan theta equals to v square by rg. Clear? So இது without friction, இங்க friction எல்லாம் consider பண்ணல, they simply balancing this f cos theta. Okay, they simply balancing the f cos theta. 1 minute. For without friction, the upward acting force is f n cos theta. The downward acting force is mg. Right side acting force is fn sin theta. Leftward acting force is mv square by r. Correct? Upward force fn cos theta, downward force is mg, right side force is fn sin theta, left side force is mv square by r. Okay? இங்க friction கிடையாதுனால அப்ப fn cos theta should be equals to mg. fn cos theta it should be equals to mg. Then this fn sin theta it should be equals to mv square by r. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? fn sin theta divide by fn cos theta it should be equals to fn sin theta க்கு பதிலா mv square by r divided by fn cos theta க்கு பதிலா mg. Okay, now mg will cancel. I mean m and m will cancel. The remaining term is v square by r into g. Okay, fn is also cancel. Sin theta by cos theta it is tan theta. So this tan theta is equals to v square by rg, or we can say the v square is equals to rg times tan theta. Theta is nothing but inclination or banking angle. Okay, banking angle தான் நமக்கு என்னது? See, this angle, this banking angle. Okay, so அதுதான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Into tan theta, or we can tell v is equals to root over rg tan theta. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கரெக்ட் தான், இந்த ஃபார்முலாவும் கரெக்ட் தான். v is equals to root over r fn sin theta divided by mg. Okay, உங்களுக்கு fn தெரிஞ்சிச்சுனா fn sin theta divided by mass of the car வச்சு போடலாம். இல்ல mass தெரியல, எனக்கு theta மட்டும் தான் தெரியும், then radius of the circular track தெரியும் அப்படினா you can go with the next formula. Okay, which is this formula. Alright, இது without friction. இப்போ with friction. Friction வந்துச்சுன்னா என்ன கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணணும்? இதே சேம் பேங்கிங் ஆஃப் ரோட். ஓகே, இது இன்க்ளினேஷன். கரெக்டா? தீட்டா. நவ் திஸ் இஸ் நத்திங் பட் டயர் ஃப்ரண்ட் வியூ. இந்த காரோட டயரோட ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆச்சுப்பா? ஃபர்ஸ்ட், weight is always acting vertically downwards. By resolving it, we will get mg cos theta here. இதுவும் தீட்டாங்கிறதுனால. அப்புறம் mg sin theta. mg sin theta இந்த பக்கம் ஆக்ட் ஆகுமா? இது mg sin theta. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுறது நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வண்டி டர்ன் ஆகுற சர்க்குலர் ட்ராக்கோட ரேடியஸ். ஓகே, ரேடியஸ் இஸ் r. ஆறுங்கிற ரேடியஸ்ல தான் அந்த வெஹிக்கிள் டர்ன் ஆகுது. இப்படி டர்ன் ஆகும்போது there will be centrifugal force which is mv square by rங்கிற centrifugal force. This centrifugal force is always opposite to radial vector. சார், இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸ் வெக்டாருக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஆக்ட் ஆகும். இப்படி இன்க்ளைனா கிடையாது. இதுதானே ரேடியஸ்க்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த வெஹிக்கிள் ஸ்லிப் ஆகணும்னா only the way it can slide in this way. சார், இப்படி தானே ஸ்லைட் ஆக முடியும். இப்போ இந்த வெஹிக்கிள் இந்த பக்கம் ஸ்லைட் ஆக ட்ரை பண்ணுச்சுன்னா
friction எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் இந்த டயர்ல friction இங்க ஆக்ட் ஆகும் இந்த டயர்ல friction இங்க ஆக்ட் ஆகும் கரெக்ட்டா சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனா you will get total friction in this direction ஓகேவா இப்போ நான் friction மட்டும் தனியா போட்டுக்கறேன் total friction is acting just opposite to mg sin theta க்கு opposite ல ஆக்ட் ஆகுது now if this is theta we know this is also theta sir இதுவும் parallel இதுவும் parallel அப்ப இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் இல்லையா by resolving this f cos theta இந்த பக்கம் வந்துருமா சரி இந்த f இங்க வந்துச்சுனா f cos theta mv²/r ஓட ஆட் ஆயிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் அப்படியே பெர்பெண்டிகுலரா மேல போனா இங்க வர்றது f sin theta கரெக்ட்டா f sin theta மேல போய்டும் now எந்த ஃபோர்ஸ் சார் இப்ப எடுத்துக்கணும்னா vertically upward frictional force into sin theta vertically downward mg right side இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் by resolving it இது fn இந்த fn ரீசால்வ் பண்ணீங்கனா இங்க போகிறது fn cos theta இங்க வர்றது fn sin theta இங்க பாருங்க இது தீட்டாவா அப்போ இதுவும் தீட்டா அப்ப இந்த fn மேல போச்சுனா fn cos theta மேல போய்டும் இந்த பக்கம் வந்தா fn sin theta கரெக்ட்டா சோ ரைட் சைடு fn sin theta right side fn sin theta upward frictional force cos theta frictional force sin theta plus fn cos theta frictional force sin theta plus fn cos theta இது ரெண்டுமே upward act ஆகுது left side mv²/r plus f cos theta இதுல வேற ஏதாவது ஃபோர்ஸ் நம்ம விட்டுருக்கோமா பாருங்க எஸ் ஒரு விஷயம் யோசிப்போம் சார் mg cos thetaவையும் mg sin thetaவையும் எடுத்துக்கலையே ரீசன் அதை எடுத்துக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் mg தான் mg cos thetaவாவும் mg sin thetaவாவும் ஸ்ப்ளிட் பண்றீங்க கரெக்ட் தானே நீங்க mg எடுக்காம விட்டீங்கன்னா mg cos thetaவையும் mg sin thetaவையும் எடுத்துக்கணும் நான் mg வே எடுத்துக்கிறேன் அப்ப ஏன் நான் mg cos theta mg sin theta எடுக்கணும் எடுக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் இவர்தான் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகுறாங்க நீங்க இவரையே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆனவங்க எப்படி இருப்பாங்க இவங்க தான் அங்க வந்துட்டாங்களே அப்ப இவங்க ரெண்டு பேரும் இல்லன்னு தான அர்த்தம் கரெக்ட்டா ரைட் சோ அதனால தான் mg மட்டும் எடுத்துக்கறோம் அப்வர்ட் வந்து இங்க பாருங்க இந்த நார்மல் ஃபோர்ஸ் ரீசால்வ் பண்ணா நார்மல் ஃபோர்ஸ் into cos theta மேல நார்மல் ஃபோர்ஸ் into sin theta ரைட் சைடுல இருக்கு frictional ஃபோர்ஸ் ரீசால்வ் பண்ணேன் அதனால frictionalோட காஸையும் எடுத்துக்கிட்டேன் frictionalோட சைனையும் எடுத்துக்கிட்டேன் fn ரீசால்வ் பண்ணும்போது வந்த fn ஓட சைனையும் fn ஓட காஸையும் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா mg sin theta mg cos theta நம்ம எடுக்க முடியாது ஏனா mg எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த சர்க்குலர் ட்ராக்ல இருந்து இந்த வெஹிக்கிள் ஸ்லிப் ஆக கூடாது ட்ராக்கை விட்டு வெளியில போக கூடாது அப்படினா எந்த ஃபோர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகணும் ரைட் சைடு இருக்க ஃபோர்ஸ் should be balanced by left downward force should be balanced by upward force ஓகேவா சோ அதான் கண்டிஷன் சோ ரைட் சைடு இருக்க ஃபோர்ஸ் என்ன fn sin theta யாருக்கு பேலன்ஸ் ஆகணும் this mv²/r க்கும் பிளஸ் frictional force into cos theta வுக்கு பேலன்ஸ் ஆகணும் next the downward force which is mg இந்த mg யாருக்கு பேலன்ஸ் ஆகணும் frictional force into sin theta plus normal force into cos theta வுக்கு பேலன்ஸ் ஆகும் கரெக்ட்டா இப்போ இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாத்துறேன் fn okay அப்படியே இருக்கட்டும் fn sin theta வாவே அது இருக்கட்டும் is equals to mv²/r okay this is mv²/r or I can do one thing நான் வேற ஒன்னு பண்ணலாம் இது வெறும் ஈக்குவேஷன் டெரைவ் பண்றதுதான் உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இந்த f cos theta இந்த பக்கம் வந்தா - f cos theta வா மாறுமா இந்த f cos theta இங்க வந்தா - f cos theta so minus f cos theta f னா என்னது frictional force னா என்ன mu into normal force தான frictional force so frictional force into cos theta கரெக்ட்டா f cos theta f க்கு பதிலா frictional force into mu I mean normal force into mu frictional force க்கு பதிலா பக்கத்துல cos theta same cos theta is equals to mv²/r
ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ல அதே மாதிரி fn cos theta, let it be fn cos theta, okay, then plus f sin theta plus f க்கு பதிலா மறுபடி frictional force என்ன அர்த்தம்? mu into normal force தானே? so mu into normal force into sin theta, அதனால same sin theta is equals to mg, so equals to mg. கிளியரா? இந்த ஃபார்முலாவை இப்படி மாத்தியாச்சு, இந்த ஃபார்முலாவை இப்படி மாத்தியாச்சு. இப்போ let's say this is equation 1, this is equation 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் இப்போ இந்த பேங்கிங் ஆஃப் ரோட சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல fn sin theta இங்க fn cos theta இருக்கு. ஓகேவா? இந்த டேர்ம்ல mb square by r இங்க mb square by r இருக்கு, இங்க ரைட் சைடுல mg இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்னென்ன இருந்துச்சுப்பா? fn sin theta mu fn cos theta, ரெண்டு பேத்துக்குமே fn காமனா, சோ fn வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் sin theta minus mu cos theta, yes, sin theta minus mu cos theta, கரெக்டா? டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட், செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்டால டிவைட் பண்றேன். இங்க fn காமன், சோ இங்கேயும் fn வெளில எடுத்துக்கலாமா? எடுத்ததுக்கு அப்புறம் என்ன வரும்? fn வெளில எடுத்துட்டீங்கன்னா cos theta plus mu into sin theta, கரெக்டா? ஓகே, ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடுல mv ஸ்கொயர் பை r, செகண்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடுல mg. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடுல mv ஸ்கொயர் பை r, செகண்ட் ஈக்குவேஷனோட ரைட் சைடுல mg இருக்கு. யாரெல்லாம் கேன்சல் ஆறா? m will cancel, okay, fn is also cancel. Now sin theta minus mu cos theta divided by mu sin theta plus cos theta, okay va, is equals to v square divided by r into g. இதுதான் condition. So the v square is equals to rv is equals to, இந்த rg அங்க போய் மல்டிப்ளை பண்ணா rg into sin theta minus mu cos theta divided by mu sin theta plus r cos theta plus mu sin theta ஓட ரூட். இதுதான் இந்த பேங்கிங் ஆஃப் ரோட்ல நீங்க போக முடிஞ்ச மேக்ஸிமம் வெலாசிட்டி. இதுவும் கரெக்ட் தான். சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா சைன் காஸ் ரெண்டுமே பண்றதுக்கு பதிலா ஏதாவது ஒரு காம்பனண்டா இதை மாற்ற முடியுமா சார் அப்படின்னா எஸ், tan தீட்டாவை உள்ள எடுத்துட்டு வரலாம். நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த ஈக்குவேஷனை எடுத்துப்போம். இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்மை நான் 1 cos தீட்டாவால மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே இருக்க டினாமினேட்டரையும் 1 cos தீட்டாவால மல்டிப்ளை பண்றேன். இப்போ இந்த 1 cos தீட்டா இங்க போய் மல்டிப்ளை பண்ணா sin cos tan தீட்டான்னு மாறுமா? sin theta by cos theta tan theta minus mu into cos theta by cos theta 1, so mu into 1, it is 1, divide by இங்க mu into sin theta by cos theta mu tan theta னு மாறுமா? okay, then plus 1 into cos theta by cos theta, it is 1, okay, so into rg order root is nothing but velocity. So mostly bookல இந்த ஃபார்முலா தான் இருக்கும். v is equals to root over rg into tan theta minus mu divided by 1 plus mu tan theta. Tan theta minus mu divided by 1 plus mu tan theta into rg ஓட ரூட் தான் உங்களால போக முடிஞ்ச maximum velocity for this situation. Okay, so இது with friction, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது without friction. root over rg into tan theta இருக்கு இல்லையா, அது without friction. இது without friction for banking of road, இது with friction of banking of road. clear? இதுல இந்த circular trackல நம்ம பார்த்த கேஸ், அப்புறம்
சர்க்குலர் ட்ராக்லேயே ஃப்ரிக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும், ஃப்ரிக்ஷன் இல்லைனா என்ன பண்ணணும், ஓகேவா. பேங்கிங் ஆஃப் ரோடுலையும் ஃப்ரிக்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும், ஃப்ரிக்ஷன் இல்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் வில் சால்வ் சம் கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல a system consists of 3 masses m1, m2, m3 connected by a string passing over a pulley of P. The mass m1 hangs freely, then mass m2 and m3 are on rough surface. Sorry, இது rough surface. இது என்னது, rough surface. ஓகேவா. Then the coefficient of friction in the rough surface la coefficient of friction is given as mu. Okay, the pulley is frictionless, and negligible mass. The downward acceleration of m1 is, we need to find the downward acceleration of m1. Sir, m1 downward எவ்வளோ accelerate ஆகுறாங்களோ அதே acceleration தான் m2 போகும், அதே acceleration தான் m3யும் போகும். ஓகேவா. நீங்க இந்த ரெண்டு acceleration கண்டுபிடிக்கணும் as well as இந்த acceleration எல்லாம் ஒன்று தான். ரைட். ஸோ இந்த சம்மை நான் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, m2 m3 தனித்தனியாக இருக்கு இல்லையா, ஏன் தனித்தனியாக இருக்கணும், ரெண்டும் ஒட்டுக்காவே இருந்துட்டு போதுமே, m2 + m3னே வச்சுக்கலாம், பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகேவா. சரி, இப்போ இவங்க மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும், இப்போ இந்த பக்கம் ஸ்லைட் ஆனால் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். கரெக்டா. ரைட். நெக்ஸ்ட் இவர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு புள்ளி இருக்கு, கீழே இங்கே வந்து m1ங்கிற மாஸ் இருக்கு, இந்த m1 வந்து டவுன்வர்ட் போக போகிறாங்க. இப்போ என்ன forces இங்க இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த m1 ஓட weight, அதாவது m1g டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், இந்த ரோப் மேல இருக்கிறது டென்ஷன் ஃபோர்ஸ் T. கரெக்டா. இப்போ m1 டவுன்வர்ட் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல போகுது அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னது, the downward force which is m1g is maximum when compared to the upward force. upward force என்ன, tension force T. right. This is equals to the mass into acceleration. Correcta? Next, for இவங்களுக்கு okay. So இவங்க சிச்சுவேஷன்ல என்ன சார் நடக்குது அப்படின்னா, m2 m3 ரெண்டையும் ஒரே மாஸா எடுத்துக்கிட்டேன். so m2 plus m3 into gங்கிறது weight. இந்த டேபிளை புஷ் பண்ணோம், அதுக்கு ஈக்குவலண்டான நார்மல் ஃபோர்ஸை டேபிள் மேலே கொடுத்துரும். வேற இவர் ஏன் சார் இந்த பக்கம் போகணும்னா, there is same tension. சார் இங்க இருக்கிற அதே டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கு, இருந்தாலும் இவங்க ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல ரைட் சைடு வராங்கன்னா ரீசன் the tension force is maximum when compared to the frictional force acting on the two blocks. Okay, this is equals to m2 plus m3ங்கிறது total mass into acceleration. ஓகேவா. क्वेश्चनல கேட்டிருக்கிறது ஆக்சிலரேஷனை தான் கேட்டிருக்காங்க, டென்ஷன் ஃபோர்ஸை கேட்கல. அப்போ நீங்க டென்ஷனை நெக்லெக்ட் பண்ண முடிஞ்சீங்கனாலே போதும். ரைட்டா. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம். T minus frictional force. frictional force என்ன, mu into m2 plus m3 into gங்கிறது தான் நார்மல் ஃபோர்ஸ். m2 plus m3ங்கிறது தான் இவங்க கீழே கொடுக்குற weight, அதுக்கு ஈக்குவலண்டான நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. கரெக்டா. ஸோ m2 plus m3 into g into mu is frictional force is equals to m2 plus m3 into a. இப்போ m1 m2 m3 க்குலாம் என்ன ரிலேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. m1 m2 m3 எல்லாமே சேம் மாஸா, இவரும் m இவரும் m. அப்போ t minus mu into m plus m is 2m into g is equals to m plus m is 2m into a. Let's say this is equation 2. இப்போ இங்க வருவோம். m1ங்கிறது m தான் இல்லையா, so m into g minus t is equals to m into a. Let's say this is equation 1. Now இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுங்க போதும். ஆட் பண்ணாலே t கேன்சல் ஆயிடும். சார் இது பிளஸ் t, இது மைனஸ் t. கரெக்டா. லெஃப்ட் சைடை லெஃப்ட்ல ஆட் பண்ணுங்க, ரைட் சைடை ரைட்ல ஆட் பண்ணுங்க. இப்போ mg மைனஸ் 2mg ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன டேர்ம்பா கிடைக்கும், mg மைனஸ் 2m mu into g ன்னு கிடைக்குமா. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா plus t minus t ஆட் பண்ணீங்கன்னா you will get 0t is equals to, இங்க ma இருக்கு, இங்க 2ma இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா 3ma.
ஓகே இங்க யாரு காமன் இங்க காமன் என்ன mg காமன் ரெண்டு வெளில எடுத்துறலாம் so mg into 1 minus 2 mu okay is equals to 3 m times a now m and m will cancel so the acceleration is equals to g into 1 minus 2 mu divided by 3 இதுதான் acceleration answer என்ன 1 minus 2 mu divided by 3 the third option is correct I hope this is clear is this clear g into 1 minus 2 mu divided by 3 is answer right shall I move to next palama next question the next question is the question ஒரு டைம் டிக்டேட் பண்ணிடுறேன் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு மேபி கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை பிரைட்னஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வியூ குவாலிட்டி இருக்கு இல்லையா அதை வந்து 1080ல் செட் பண்ணுங்க அப்படி செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நம்புறேன் ஓகே ரைட் நவ் 2 masses A and B of mass 4 kg and 1 kg respectively are connected with the help of massless inextensible string okay mass A is placed on a rough horizontal table mass A is placed on rough horizontal table and mass B is suspended with the help of string passing over a smooth pulley at the center of the table okay for the system to be in equilibrium what should be the minimum value of the coefficient of friction okay this is superb question actually listen இது ஒரு டேபிள் இப்ப பார்த்த மாதிரியே தான் ரெண்டு மாஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் mass A is placed on horizontal table mass A யாரு mass A is 4 kg is placed on rough table அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் அப்புறம் ஒரு புள்ளி அப்புறம் அதே ஸ்ட்ரிங்கு கீழே என்ன கனெக்ட் ஆயிருக்கு the second mass which is 1 kg இப்போ என்ன சார் क्वेश्चन அப்படினா the question is இந்த 1 kg mass என்ன பண்ணும் ஆக்சுவலா 1 into 10 g க்கு பதிலா 10 போட்டீங்கன்னா 10 நியூட்டன்ல கீழே புஷ் பண்ணும் மேல ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் ஆனா இந்த 1 kg mass நகர கூடாதான் இவரு நகரவே கூடாது அதுதான் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் இவர் கீழே நகரவே கூடாதுனா அப்ப இவரும் நகர கூடாது ஓகேவா சோ இதுல என்ன கண்டிஷன் அப்போ சார் இங்க கிரியேட் ஆகிற டென்ஷன் should be equals to the downward force கரெக்ட் தானே if the tension is equals to 10 newton then the mass cannot move downward or either upward ஓகே இப்போ இது tங்கிற டென்ஷனா இருந்தா அப்ப இதுவும் அதே tங்கிற 10 நியூட்டன் தான இருக்கணும் இவரும் நகர கூடாதுனா the right side friction should also equals to the same 10 newton சார் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் சேமா இருந்தா இவரும் நகர மாட்டாங்க அப்போ இந்த 4 kg மேல ஆக்ட் ஆகுற friction should be 10 newton so what is friction formula friction is equals to mu into g தானே fn right நான் டைரக்ட்டா மாஸ்வே போட்டேன் okay so we can use fn mu into fn okay va we know the friction should be 10 newton is equals to mu into fn enna mass into gravity which is 4 into 10 now 10 and 10 will cancel so the mu is equals to 1 by 4 or 0.25 so option 2 is correct option 2 is correct clear is this clear right the next question superb question is actually இங்க பாருங்க the question is a block of mass m is contact with the cart or moving cart the cart is moving with some acceleration of alpha the cart alphaங்கிற accelerationல போயிட்டு இருக்கு the coefficient of static friction between the block and the cart is சார் பிளாக்குக்கும் இந்த கார்ட்டுக்கும் நடுவில் இருக்க கான்டாக்ட் ஏரியா இதுதானே இந்த கான்டாக்ட் ஏரியாவுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு அது mu இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா we need to find the relation between alpha versus mu okay
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கார்ட் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா இந்த மாஸ் மேல பிளாக் மேல அதே ஆக்சிலரேஷன் லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகும். இதுக்கு பேரு தான் சூடோ ஆக்சிலரேஷன். ஓகேவா? சூடோ ஆக்சிலரேஷன். சார் நான் ஏங்கிற ஆக்சிலரேஷன்ல ஒருத்தங்களை புஷ் பண்ணனா அதே ஆக்சிலரேஷன் ஏன் மேலையும் ஆக்ட் ஆகும், அகெயின்ஸ்டா ரியாக்ஷனலா ஆக்ட் ஆகும். இந்த ஆக்சிலரேஷனுக்கு பேரு சூடோ ஆக்சிலரேஷன். இப்போ என் மேல ஆக்ட் ஆன ஆக்சிலரேஷனையும் என்னோட மாசையும் மல்டிப்ளை பண்ணா அதுக்கு பேரு சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? ரைட். நவ் இப்போ இவர் மேல ஆக்ட் ஆகிற ஆக்சிலரேஷன் A அப்படின்னா என்ன அர்த்தம்? the force acting on the mass in this way is m into alpha. ஏன்னா இது சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இவர் இந்த பக்கம் m into alphaங்கிற ஃபோர்ஸ்ல புஷ் பண்றாரு. அப்போ இந்த கார்ட் என்ன பண்ணும்? திருப்பி அதே ஃபோர்ஸை நார்மல் ஃபோர்ஸா கொடுக்குமா? m into alphaவா? இப்போ இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு வாலுக்கு அகைன்ஸ்டா ஒரு பிளாக்கை புஷ் பண்ற மாதிரி இருக்கா? இப்போ இவர் கீழே விழக்கூடாது அப்படின்னா the upward acting friction should be equals to the downward force which is mg. downward act ஆகிற mg க்கு ஈக்குவலா இருக்கணும். so this mg okay, நீங்க மேல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷனுக்கு இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் அதிகமாவோ இல்ல ஈக்குவல் டு mg ஆ இருந்துச்சுன்னா the mass cannot fall down. right? what is the frictional force? Frictional force is always equals to mu into Fn. This is more than or equals to weight of the block. What is Fn here? Fn is mass of the block into acceleration of the cart. Acceleration block மேல கொடுக்கறது இந்த block cart மேல கொடுக்கிற acceleration same. ஓகேவா? so the mu into Fn க்கு பதிலா mass into alpha is greater than or equals to m times g. so m will cancel. so the alpha is greater than or equals to okay g divided by mu. okay, g divided by mu greater than or equals to, which means the third option is exactly correct. Is this clear? இது புரிஞ்சுதா? right? I hope this video is going to be very useful. okay, உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்ல இருக்கிற நிறைய சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்னும் நிறைய சம்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஓகேவா? next question. The next question, a block B is pushed momentarily along a horizontal surface with an initial velocity v. Initially vங்கிற velocity வச்சு push பண்றாங்க இந்த block. If mu is the coefficient of sliding friction, listen, sliding friction, which means this is mu k. Mu is nothing but mu k between B and the rough surface. The block B will come to rest after a time. எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் சார் இவர் ரெஸ்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னா finally the velocity will become 0. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன டைம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். கரெக்டா? now initially we pushed, initially we are giving some momentum. அப்புறம் நான் கையை எடுத்துறேன், நான் புஷ் பண்ணிக்கிட்டே போல. நான் இனிஷியலா ஒரு v வெலாசிட்டி கொடுத்து கையை எடுத்துட்டேன். இப்போ vங்கிற வெலாசிட்டில ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் v, ஃபைனல் வெலாசிட்டி இஸ் 0. சார் vங்கிற வெலாசிட்டி 0வா மாறுதுன்னா அதுக்கு ரீசன் there is some acceleration negatively acting on the body. சார் வெலாசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கு. இந்த ஆக்சிலரேஷனை யார் கொடுத்திருப்பா? This is only because of the frictional force. Frictional force கொடுத்த acceleration. Okay, now tell me what is frictional force? Frictional force is nothing but mu k, not mu s. Sir, very slide ஆகறாரு, move ஆகறாரு, அப்ப kinematic friction. So mu k into the weight of the block is normal. Okay, so downward force is the mg, which is acting upward force as
normal force as it is. Okay, so the friction is equals to mu k times mg. This is nothing but m into acceleration. In the friction na acceleration act agudhu. Appo force is equals to m into a dana. So m and m will cancel. Now tell me what is a. A is nothing but mu k times g. Mu k times g. Right? So mu k times g is the acceleration. எனக்கு தேவை time taken to get final velocity as 0. இதுதான் acceleration. இந்த acceleration constant. ஒருவேளை mu k வந்து 0.2 னு வச்சுக்கலாம். 0.2 into 10 தானே. அப்ப 2 தானே வரப்போகுது. 2ங்கிறது constant தானே எல்லா டைமும். So acceleration constant இருந்தா I can use the kinematic equation which is v minus u is equals to at. Now v is 0 minus u is v, initial velocity, is equals to acceleration. We know this is retardation, so I should use mu k g as minus. Sir, yeah, minus porre because this acceleration is opposite to its velocity, moving direction. We know this is retardation. It helps to reduce the velocity. For retardation, I should use negative sign. Correcta? Retardation ku enna use pannom? Negative sign. So minus mu k g use pannanom into time taken. Now the minus will cancel. So the time taken is v divided by mu k times g is the time taken to get final velocity as 0. So which option is exactly correct? V divided by mu k times g, the first option is correct. Okay, sir, mu k is mu, so you can use mu as well. Right, guys? Superb. Next question. A block of mass m is lying on a rough horizontal plane. Okay, is acted upon by a horizontal force P. Sir, horizontal force is P. Another force Q is acting inclined. Sir, horizontal force P, okay. We had one more force which is Q. It makes theta with respect to the vertical. Okay, wa? Now, the block will remain in equilibrium if the coefficient of friction between the surface and the block. இந்த பிளாக்குக்கும் சர்ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கணும்? என்ன கண்டிஷனுக்கு? இஃப் இட் ரிமைன்ஸ் ஈக்விலிபிரியம். சார், இவர் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா the leftward force, the left direction force should be balanced by right direction force. left sideல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் ரைட் சைடுல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆச்சுன்னா it will be in equilibrium position. Also, the downward force should be balanced by upward force. Downward force, upward force balance ஆகணும். Right side force, left side force balance ஆகணும். அப்படி ஆச்சுன்னா the system was in equilibrium condition. இங்க என்னென்ன forces act ஆகுதுன்னு பாருங்க. First P. Okay, P is acting rightwards. Then Q. Sir, Qங்கிற force இப்படி act ஆகுது sir. This Q makes theta with respect to the vertical. Theta with respect to vertical. அப்ப Q-வை ரீசால்வ் பண்ணீங்கன்னா இங்க வர்றது Q. இங்க பாருங்க, இது தீட்டாப்பா. So I can say, listen, if this is theta, this is also theta. Opposite angle theta va. So Q inga vanchina Q cos theta will act downwards. Q cos theta will act downwards. Okay va? Idu Q. Okay. The Q, it makes some theta, right? Idu theta varna, idu theta dhaan illaya. Appo Q inga vanchina Q cos theta is acting vertically downwards. Then Q sin theta is acting rightwards. So this rightward force we can add here. So Q sin theta, right side force. Also mg is acting downward. Sir, mg kuda sendi ipo Q cos theta downward act agudhu. So Q cos theta is acting downwards. We know the upward force is normal force. Okay va? Now the condition, upward force should be balanced by downward force, which means the normal force should be equals to mg plus Q cos theta. Correct? Now the rightward force.
right side direction என்ன force இருக்கு? P plus Q sin theta is acting right side direction. Left side யார் சார் அதை பேலன்ஸ் பண்ணணும்? Left side பேலன்ஸ் பண்றவங்க கண்டிப்பா should be frictional force. Frictional force தான் இருந்திருக்கணும். So the left side force should be frictional force. இப்போ நமக்கு கேக்குறது என்ன? What is the coefficient of friction? சார் mu என்னன்னு கேக்குறாங்க. So the frictional force is always equals to mu into normal force. So mu into normal force என்ன? Normal force is mg plus q cos theta. mg plus q cos theta is normal force. So the frictional force is mu into mg plus q cos theta. So instead of friction, I can use that mu. Okay. So mu into mg plus q cos theta is equals to p plus q sin theta. So the mu is equals to, in the term அப்படியே அங்க போனா divide ஆகுமா? p plus q sin theta divided by mg plus q cos theta. So இதுதான் coefficient of friction for this problem. p plus q sin theta divided by mg plus q cos theta. Exactly the first option. Right? Is this clear? Any doubt? ஒருவேளை இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சம் சால்வ் பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வாட்ச் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, ஸோ இதில் நிறைய கண்டென்ட் இருக்கு. ஏதாவது ஒரு வீடியோ ஒரு பாயிண்ட்ல ஒரு சின்ன பாயிண்ட் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா அகெயின் ரீகனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எங்கே புரியலையோ அந்த பாயிண்ட்லேருந்து திருப்பி பார்க்க ஆரம்பிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கும் கூட. இதை வச்சு நிறையா சாப்டர்ஸில் நீங்கள் சம் சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம். ரைட், குட். The next question. Next question. A plank with a box on it. At one end is gradually raised. One end is gradually raised. Sir, in the end நான் gradually raise பண்ணிட்டே போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? The theta is gradually increase. Okay. As the angle of inclination with the horizontal reaches 30 degree. When the theta is reached 30 degree, the box starts to slip. அப்பதான் சார் இவர் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுறாரு. And slides 4 meter down the plank in 4 seconds. The coefficient of static and kinetic friction between the box and the plank respectively. என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட்டும் கைனமேட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனையும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன ரூல் என்னது? 30 டிகிரி ரீச் பண்ணும்போது தான் இந்த பிளாக் ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. when 30 டிகிரி. 30 டிகிரிக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ if the inclination is 30 degree, if the inclination is 30 degree, the block is slips start ஆக போகுது அப்படின்னா this mg sin 30 degree should be equals to the static or limiting friction. Sir, when the limiting friction is balanced by mg sin theta, then only the block can ready to slip. இப்போதான் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இப்போ அப்போ இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான், பட் இட் ஷுட் பி மேக்ஸிமம் ஸ்டாட்டிக், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். 30 விட இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? ஸோ the limiting friction is, the limiting friction, it should be equal to mg sin theta. Correcta? Now tell me, what is FL? Limiting friction எதுக்கு equal? Mu s into normal force. Normal force is mg cos theta is equals to mg sin theta. So the mu s is equals to mg cancel, sin by cos, it is tan theta. Now what is theta? Theta is 30 degree. Tan 30 எதுக்கு equal? Tan 30 is 1 by root 3. So this mu s is equals to 1 by root 3.
மியூ எஸ் வந்து 1/√3. அப்போ மியூ கே என்னவா இருக்கணும்? மியூ கே should be lesser than மியூ எஸ். கரெக்ட் தானே சார்? இருக்கிறதுலயே கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆல்வேஸ் லெசர் தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட். இருக்கிறதுலே ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்ல எந்த ஃப்ரிக்ஷன் அதிகம் மேக்னிடியூட் வைஸ்? ஒன்லி த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமம். கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன்ங்கிறது கம்மி, ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டா? கோஎஃபிஷியன்ட்லயே அப்படிதான். ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே அதிகம். லிமிட்டிங் கைனமேட்டிக் கோஎஃபிஷியன்ட்டும் ரோலிங் கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கிறதுலே கம்மி. ஸோ உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் தான் நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை விட கம்மியா தான் உங்களுக்கு கைனமேட்டிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கணும். 1/√3. √3 1.732. 1/1.732 அப்படின்னா எவ்வளோ? ஆன்சர் எவ்வளோ? 0.0. எவ்வளோ வரணும்? இட் இஸ் லீசர் தென் 0.5. கரெக்டா? லீசர் தென் 0.5 யார் இங்க? 0.4 and 0.3. So option 4 should be correct. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அதிகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் வர கைனமேட்டிக் ஃப்ரிக்ஷன் அதை விட கம்மியாக இருக்கணும் சார். இங்கே பாருங்களேன் 0.5 0.6 தான். 0.5 ஸ்டாட்டிக்காக இருந்தால் கைனமேட்டிக் கண்டிப்பாக அதை விட கம்மியாக தானே இருக்கணும். How it will be more than static friction? ஸோ இது ஆட்டத்திலே கிடையாது. இன்னொன்று இவங்களும் ஸ்டாட்டிக்கும் கைனமேட்டிக்கும் சேமாகவும் இருக்க முடியாது. ஸ்டாட்டிக்கை விட கைனமேட்டிக் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ எய்தர் 2 or 4 ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். பட் நமக்கு ஆன்சரே தெரிஞ்சிச்சா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் 1/√3 guys. Is this clear? Right. So லாஸ் ஆஃப் மோஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டியில் இருக்கிற லாஸ் ஆஃப் மோஷன் சம்ஸ் நான் தனியாக சால்வ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டேட் போர்டில் இருக்கிற புக்ஸில் இருக்கிற சம்ஸுமே நம்ம தனியாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் லாஸ் ஆஃப் மோஷன். கடைசியாக ஒரு ஒன் ஷாட். இதெல்லாம் எப்போ அப்படின்னா த எண்ட் ஆஃப் த இயர். ஒன் ஷாட்லாம் எண்ட் ஆஃப் த இயர் போகும்போது எல்லா சாப்டருக்குமே ஒன் ஷாட் போட்டு தான் ஆகணும். அந்த டைமில் ஒரு ஒன் ஷாட் போடுவோம். இந்த சாப்டரில் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா என்சிஆர்டியில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு டைம் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போர்டு பேப்பர் இருக்கு இல்லையா, போர்டு புக் இருக்கு இல்லையா, மெட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸும் ஒரு டைம் தனியாக நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் பண்ணாலே நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கிற எந்த கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே வில் சி அந்த நெக்ஸ்ட் செஷன். ஒர்க் பவர் எனர்ஜியில் இன்னொரு செஷன் இருக்குது. ஸோ அதில் மீட் பண்ணலாம். குட் பை guys.